பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விஜயின் அரசியல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா அல்லது தனிநபர் இமேஜா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் தமிழகத்தினுடைய அரசியல் சூழலை சூழ்ந்து நிற்கின்ற பேராபத்து என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். கடந்த காலத்திலலாம் இந்த அரசியல் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு போன ஆட்சியில் அதற்கு முன்னாடி உள்ள ஆட்சிகள் எல்லாம் ஒரு 4 நாள் சுட சுட தலைப்பு வச்சு வீடியோ போடுவாங்க. 5வது நாள் வீடியோ போடும்பொழுது ஐயோ இது முதல் நாளில் போட்டுட்டோமே, இது அடுத்த நாள் பேசிட்டோமே அப்படிங்கிற ஒரு வறட்சி இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் முடிஞ்சு 14வது நாள் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சுட சுட பதிவுகளை போடுகின்ற அளவிற்கு மிக கேவலமான முறையில் இந்த ஆட்சி அதிகாரம் போய்கிட்டு இருக்கு. மிக கேவலமான முறையில் அப்படின்னு நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆட்சியை விமர்சனம் செய்வதற்கு நிறைய கருத்துக்களை வைத்து அது ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு தவறு, பெரிய தவறை செய்கிறதுனால தான் அதன் மேலே விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைப்பதற்கான எல்லா சூழலும் உருவாகிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலையும் 108 இடங்களை கைப்பற்றினுச்சு. அதன் பிறகு தீய சக்தின்னு எந்த தீய சக்தியெல்லாம் சொல்லிட்டு 108 இடங்களை பெற்றுச்சோ அந்த தீய சக்தியினுடைய பக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து தன்னுடைய பக்கத்தில் சேர்த்துட்டு முதல்ல வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலையிலிருந்து இப்போ கம்யூனிஸ்ட் தவிர்த்து மீதி எல்லாத்திற்கும் அமைச்சரவையில் இடம் என்கின்ற நிலைக்கு போயிடுச்சு. சரி, இதோட நிறுத்திக்கும். இதோடைய அரசியல் விளையாட்டை அல்லது பேரம் பேசுறதை அல்லது தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்ற நிலையை இதோட நிறுத்திக்கும் அப்படின்னு சொன்னால் அதிமுக தரப்புலையும் ஒரு பிளவை உருவாக்கி அந்த பிளவில் பிளவுபட்ட ஒரு பகுதியை நேரடியாக தன்னோட்ட இணைச்சா சட்டமன்ற விதிகளுக்கு சிக்கல் நேரிடும் என்று கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் கமிஷன் கிட்டத்தட்ட 40 கோடி அளவிலான தொகையை செலவு பண்ணி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலை நடத்துது. இப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 10 நாள் 14 நாள் கழித்து ஒரு கையெழுத்து போட்டு, அவர் சொந்த கையெழுத்து போட்டு நான் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி ராஜினாமா செய்து கொள்கிறேன் என்று ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு. அந்த கடிதத்தை கொடுத்த உடனே சபாநாயகர் ஏற்றுக்கொள்கிறாரு. ஏற்றுக்கொண்ட பிறகு அன்று மாலையே போய் தமிழக அரசியலினுடைய ஏறுமுகமாக அதிகாரத்தினுடைய மையமாக இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தில் அவங்க இணைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 110 கோடி ஒரு நாளில் அவங்க வேணும்னா அசால்ட்டாக தமிழக அரசினுடைய பணம், இந்த பொதுமக்களுடைய வரி பணம், தேர்தல் ஆணையத்தின் மூலமாக செலவு பண்ண பணத்தை வீணடிக்கிறார்கள் என்பதை தாண்டி அங்கே ஒரு கூட்டு மனசாட்சியாக இவங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வச்சாங்க இல்லையா, அவர்களுடைய மனசாட்சியை கேள்விக்குள்ளாக்குறாங்க. அப்போ எதற்காக இந்த சூழல் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருது, எதற்காக மற்ற கட்சிகள் என்ன மாதிரி சூழலில் இருக்கு அப்படின்னு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அரசியல் கொதிநிலையில் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய அரசியல் மையமும் ஒவ்வொரு ஒன்றிய அளவிலான மையமும் இருக்கு. அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகார பொறுப்பை ஏற்ற உடனே காங்கிரஸ் தன்னுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் டிவிகே கிட்ட தார வைத்தது. அதன் பிறகு அந்த வார்த்தை சொல் பிரயோகங்கள் நடந்தது, சண்டை நடந்தது. மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஓட அடித்து விரட்டின வீடியோக்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது இன்னைக்கும் மயிலாடுதுறையில் காங்கிரஸாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிகப்பெரிய கொளுத்தி போட்டால் சண்டை பற்றிக்குங்கிற நிலைமையில் அங்கே இருக்குது. சரி, அப்புறம் இங்கிட்டு வந்துச்சுன்னா இவர் வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க. அதன் பிறகு அந்த அரசியல் அமைச்சரவையில் தானும் இடம்பெற வேண்டும் என்கின்ற நிலையில் வந்த பிறகு இவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்ற நிலையை எடுத்த பிறகு ராசா அவர்கள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலித் முகமாக இருக்கின்ற ராசா அவர்கள் ஒரு பதிவு போடுறாங்க. என்ன பதிவு போடுறாங்க அப்படின்னு சொன்னால், பூமுடிக்க ஒருத்தனும் புணர்ச்சிக்கு ஒருத்தனுமா போகிற இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு நிறைய எழுதியிருந்தாருன்னு வச்சுங்களேன். அதற்கு தலைமையிலிருந்து மிகப்பெரிய கண்டனங்கள் வந்தது. கண்டனங்கள் வந்த பிறகு அந்த பதிவை டெலீட் பண்ணிவிட்டு கூடுதலாக ஒரு பதிவு போட்டார். என்ன பதிவு போட்டார் அப்படின்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகளினுடைய அணுகுமுறையை ஒரு இந்த வீட்டில் தண்ணியெல்லாம் வாங்கி வளர்ந்த ஒரு தென்னை மரம் இன்னொரு வீட்டில் வளைஞ்சு நின்று பயன் கொடுக்கறத முடத்தெங்கு கதையாக போயிருக்கு அப்படின்னு சொன்னார். முடத்தெங்குங்கிறது
அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டாருன்னா இந்த மாதிரியான அரசியல் சூழலுக்கு ஏற்கனவே கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள் வந்து எண்ண குவியல்னு ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டிருக்கிறாரு. அந்த எண்ண குவியல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் வந்து முதல் கதையை வந்து முடத்தங்கு அப்படிங்கிற கதை தான். அந்த கதையை படிச்சிங்கன்னா ராசா எதற்காக விசிகாவினுடைய செயல்பாட்டுக்கு அதை ஒப்பிட்டார் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு வந்துடும். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வார்த்தை பிரயோகம் சண்டை அப்படிங்கிறதுல வார்த்தை சண்டைங்கிறது வந்து இன்னைக்கு அடிப்படை சண்டை நிலைமைக்கு வந்திருக்கு. அரியலூரில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து விசிகாவினர் ஆர்ப்பாட்டமும், விசிகாவினரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அங்கே இருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டமும் என்ற நிலையில் இரண்டு தரப்பிற்கும் மிகப்பெரிய மோதல் வெடித்து இன்னைக்கு அது வந்து ரெண்டு பக்கத்துலேயும் அடிப்படை சண்டையாக போயிருக்கு. இது ரெண்டு வெளியில் தெரிஞ்சது. வெளியில் தெரியாமல் ஒன்றிய அளவில் இன்னும் சொல்லப்போனால் மாவட்ட அளவில் மிகப்பெரிய கலவரங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கலவரங்கள் உருவாகுவதற்கு ஒரே கட்சி ஒரே கொள்கை கூட்டணி என்று கடந்த தேர்தலின் போது பிரகடனப்படுத்தி கொண்ட திமுக விசிக சண்டையை வந்து உருவாக்கியது யார் அப்படின்னு சொன்னால் ஒரு கொள்கையற்ற கோமாளி கூட்டமாக வந்து ஏதோ ஒரு என்ன குருட்டு போன விட்டத்தில் ஏறின கதையாக ஆட்சி அதிகாரத்தை கடைபிடித்து நின்று ஆட்சி அதிகாரத்தினுடைய உயரத்திற்கு சென்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை தான் இங்கே அரசியல் சூழலை வந்து சூழ்ந்து நிற்கின்ற பேராபத்திற்கு மிக முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்த டிவிக்கே தமிழக வெற்றி கழகமானது அந்த கொள்கையில் உறுதியோடு இருந்துருந்துச்சுன்னா உண்மையிலேயே இப்போ வந்து கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தன்னை வந்து டிவிகேயில் சேர்த்து கொண்டிருக்கின்ற நிலைமை வந்திருக்காது. இப்போ சேர்த்துட்டு போனவன், அதாவது இந்த ராஜினாமா பண்ணிட்டு இதில் சேர்ந்துட்டு போனவன் ஊரில் போய் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஊரில் இருக்கிற அதிமுக தரப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிறவன் ஓட அடிப்பானா அடிக்க மாட்டானா? அதே போல் என்ன சொல்கிறது, இவர் என்ன வேலுமணி தரப்பு வேலுமணி தரப்பில் இருக்கிறவன் அந்த ஊரில் இருக்கிறவன் யாரை கேட்டுடா ராஜினாமா பண்ணன்னு இவனை அடிப்பானா அடிக்க மாட்டானா? இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கொதிநிலையை உருவாக்கியிருக்கு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் வந்து திருச்சி விமான நிலையத்தில் இறங்குறாரு. அவர் வெற்றி பெற்று அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தபோது கூட அத்தனை வாகனங்கள் வராமல் இந்த ராஜினாமா பண்ணி ஒன்றுக்குமே இல்லாத நிலையில் இருக்கின்ற அதிமுகவிலிருந்து பிரிந்து இருக்கிற நிலையில் அவ்வளோ வாகனத்தை வர சொல்கிறதுக்கு காரணம் பந்தாவுக்காக இல்லை, இபிஎஸ் தரப்பினால் ஏற்பட்ட பயத்தினால அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுமைக்கும் அரசியல் கொதிநிலை உருவாகி இருக்கு. அந்த கொதிநிலையை உருவாக்கியது யாருன்னா எந்தவித தத்துவ பின்னணியும் இல்லாமல் அதிகாரத்திற்கு வந்து நிற்கின்ற இந்த கோமாளி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நான் தலைப்பில் சொன்னது மாதிரி விஜயின் அரசியல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா அல்லது தனிநபர் இமேஜா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது தனிநபரின் மீது உள்ள இமேஜின் அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் ஒருதலை காதல் போல் அவனை பார்த்தவன் அவனை பார்க்காதவன், வேட்பாளர் யாருன்னு தெரியாதவன், வேட்பாளரை தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற அவர் கட்சியில் யார் வேட்பாளர்னு அவராலேயே சொல்ல முடியாதுங்கிற சூழலில் வாக்கு செலுத்தி தான் 108 இடங்களில் வந்தது. இப்போ 108 இடங்களோட இவர் கொள்கையோடு நின்றுக்கணும்னா இந்த பக்கத்து தீய சக்தியினுடைய கூட்டணியில் இருந்து ஆட்களை எடுத்திருக்கக்கூடாது, அந்த பக்கத்து ஊழல் பெருச்சாளிகள் என்கின்ற பக்கத்தில் இருந்து ஆட்களை எடுத்திருக்கக்கூடாது. இப்படி எந்த பக்கத்து இருந்து ஆட்களை எடுத்து இல்லாமல் கிட்டத்தட்ட 108 பேர் எங்களால் இது ஆட்சி அமைக்க முடியல, நாங்கள் மறுபடியும் தேர்தலை சந்தித்து அறுதி பெரும்பான்மையோடு வர்றோம் அப்படிங்கிற நிலைமையில் இது முழுக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்பதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது இருந்தால் இது உண்மையிலேயே மறுதேர்தலை சந்திச்சிருக்கோம். அல்லது ஏன் கொள்கையில் கோட்பாட்டில் நான் உறுதியாக இருக்கிறேன், நீங்கள் எவன் வேணாலும் இந்த அதிகாரத்திற்கு போட்டி போடுங்க அப்படிங்கிற நிலைமைக்கு ஒன்று போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆட்சி அதிகாரம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இல்லாமல் தனிநபர் மீது இருக்கின்ற இமேஜின் காரணமாக வந்த அந்த உயரத்தை எப்படியாச்சும் நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு காலத்திலையும் விட்டுறக்கூடாது என்பதன் அடிப்படையில் தான் எது தீய சக்தின்னு சொன்னீங்களோ அந்த கிரவுண்டில் இருந்தெல்லாம் ஆளை எடுத்து கொண்டு போய் ஒரு சரி அது கூட பரவாயில்லைங்க, தீய சக்தின்னு நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்கின்ற அடிப்படையில் அவர்கிட்ட நாங்கள் ஆளை எடுத்துட்டோம், அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டோம்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்ன சிக்கல்னா அத்தோடு நில்லாமல் இவர்கள் எப்பொழுது வேணாலும் நம்மளை வந்து கவுத்து விட்டுருவாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை பிளவுபடுத்தி அந்த அதிமுகவினுடைய பிளவு சக்தியில் இருக்கின்றவர்களை ராஜினாமா செய்ய வைத்து அந்த ராஜினாமா செய்தவர்களை வந்து தன்னுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களாக மாற்றி எவ்வளோ கேவலமாக செய்ய முடியுமோ செயல்பட முடியுமோ அவ்வளோ கேவலமாக தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் எங்கே பார்த்தாலும், அதாவது ஒரு 10 வயது மாணவி கற்பழிக்கப்பட்ட ஒரு நிகழ்வை அங்கே இருக்கின்ற அந்த காவல்துறை உயர் அதிகாரி தன்னுடைய சரகத்திற்கு உட்பட்டு இவ்வளோ ஒரு பெரிய கொடுமை நடந்திருக்கே அப்படின்னு சொல்லாமல் கக்க பக்கன்னு சிரிக்குது. இங்கே பார்த்தா அதே டிவிக்கு அமைச்சரவையில் இருக்கிற ஒரு பெண் அமைச்சர் வந்து அதெல்லாம் அரசியல் பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு அது சிரிக்குது. என்னடா இங்கே நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு, எப்படி ஒரு அரசியலை எப்படி போய் ஒருத்தன் முறுக்கு பாக்கெட்டை எடுத்து முறுக்கில் வந்து இந்த 15ஆம் தேதியில் தான் இந்த முறுக்கு சுட்டதுன்னு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறான். ஆளே இல்லாமல் யாருன்னே தெரியாமல் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு அம்மா போய் ஆய்வுக்கு இறங்குது. என்னென்ன கேவலங்களை நடத்த முடியுமோ இந்த மண்ணில் அத்தனையும் 14 நாட்களாக அரங்கேற்றி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசு. அதற்கு ஒரே காரணம் என்னென்னா, இந்த கட்சிக்கு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ற ஒன்று இல்லை, தனிநபர் மீது இருக்கின்ற அந்த பிம்பத்தின் அடிப்படையில் அதிகாரத்திற்கு வந்திருக்கு. அவனை ஏமாத்தினுச்சு, 200 யூனிட்டு மின்சாரம்னு அவங்கள ஏமாத்தினுச்சு, சிங்கப்பெண் திட்டம்னு கிட்டத்தட்ட முன்பை விட இப்பொழுது தான் பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ பாலியல் குற்றவாளிகள் வந்து குறிப்பாக தாவேக ஆட்களே, உறுப்பினர்களே, நிர்வாகிகளே பாலியல் குற்றவாளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. என்னென்னவோ நடக்குது. கர்மம் என்னடா இந்த உலகத்தில் வாழ முடியுமா அப்படிங்கிற மீதி நாட்கள் வாழ முடியுமாங்கிற ஒரு பெரிய அவலத்தில் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி மானம், ரோசம், வெக்கம், சூடு, சொரணை இதையெல்லாம் வந்து குறைந்த அளவு, அதாவது பொது தளத்தில் நம்ம டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு கடைபிடித்து வந்த அரசியல் தளமும் மிக மிக அருவருப்பான கேவல நிலையில் நடந்து கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இது உண்மையிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு சண்டை அரியலூரில் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது அத்தோடு நின்று விடுமா? அதோட நின்று விடும்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றிய அளவில், கிளை அளவில், கிளையில் வந்து வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டு விடும் அப்படிங்கிற இந்த பேராபத்தை அரசியல் கட்சி தலைவர்கள் உணர்ந்திருக்கணும். என்ன திருமாவளவனுக்கு ஒன்றுமே தெரியாதா? திருமாவளவனுக்கு ஒன்றுமே தெரியாதா? நம்ம என்ன ஐடியாலஜியை சொல்லி இந்த தேர்தலை செஞ்சுருக்கோம். அவன் தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினால் தான் விசிலடிச்சாங்க கொஞ்சம் நீங்கள் தேட்டருக்கு அனுப்பணும்னு பேசியிருக்கிறீங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்குழந்தை விஜய் அவர்கள் என்று பேசியிருக்கிறீங்க. அவருக்கு அறிவில்லை, ஏன்னா அவருக்கு வந்து அதிகாரம் தேவை. நீங்கள் அதிகாரத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள், என்ன சொல்லப்போனால் தத்துவத்தின் மீது இறுக்கமான பிடிப்பை உள்ள நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? இந்த அசாதாரண சூழ்நிலை வரும் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தனக்கு வாக்கு செலுத்தினவன் அத்தனை பேரும் டிஎம்கே காரன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? திண்டிவனத்தில் வந்து வன்னியரசுக்கு வாக்கு கேட்ட தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசின பேச்சை போட்டு காமிக்கிறாங்க. என்னுடைய வெற்றி முக்கியம் இல்லை, என்னுடைய வெற்றியை விட வன்னியரசினுடைய வெற்றி முக்கியம் என்று பேசினாரா இல்லையா? இப்போ நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அந்த என்ன சொல்ல போனால் உதயநிதியினுடைய பேச்சை கேட்டு வாக்கு செலுத்தினவங்க திமுக காரங்க கொலைவெறியில் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? நீங்கள் எந்த தளத்தில் இறங்கி நீங்கள் நல்லது செஞ்சுருவீங்க? சமூக நீதித்துறை பெற்றிருக்கிறீங்கள, அதில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியுமா? ஒரே ஒரு சவால் விடுறேன், வன்னியரசுக்கும் ஐயா திருமாவளவன் அவர்களுக்கும், இன்னும் வன்னியரசு பெற்றிருக்கிற இந்த சமூக நீதி துறையில் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பையும் வகித்திருக்கின்ற நாங்கள் வந்து சாதிக்க போகிறோங்கிற நிலையில் அவருக்கு வாழ்த்து சொல்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி. குறிஞ்சாங்குளத்தில் காந்தாரியம்மன் கோயிலில் அந்த மண்ணின் ஊர்வக்குடி மக்கள் வந்து வழிபாடு நடத்த முடியுமா? இந்த வழிபாட்டு முறையை, வழிபாட்டு ஒழுங்கமைப்பை, அந்த குறிஞ்சாங்குளத்தில் காந்தாரியம்மன் கோயில் அமைவதை விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய பிரமுகராக இருக்கின்ற சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற வன்னியரசு உறுதிப்படுத்துவாரா? உறுதிப்படுத்த மாட்டார்ல, உறுதிப்படுத்த முடியாதில்ல. வேங்க வயல் பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாதில்ல. இது ரெண்டையும் செய்ய முடியாமல் எதற்கு நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்கல. எதற்கு அந்த அமைச்சர் பதவி? இப்போ இந்த அமைச்சர் பதவியை வாங்கிட்டு திமுக காரனையும் விசிக காரனையும் அடிப்படி சண்டையில் விட்டுருக்கிறீங்களே, இந்த அரசியல் எங்கே போயிருக்கோம்? இதில் சொல்லுங்கள். டிவிகேவினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் வந்து தத்துவம் இல்லாமல், ஒரு ஐடியாலஜி இல்லாமல், ஒரு தனிநபர் இமேஜோட வந்த ஒரு தற்குறி. அப்படி தான் நம்ம விமர்சிக்கிறோம், அப்படி தான் அவர் நடந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன பண்ணுச்சு? உங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அந்த பொலிட்டிக்கல் இமேஜில் போய் சரணடைஞ்சு விட்டதா அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கே அரசியல் சூழலில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பேராபத்தாக மாறி இருக்கு. இதில் கம்யூனிஸ்டுக்காரங்க என்னமோ வந்து நாங்கள் அப்படியெல்லாம் இல்லைங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா,
அவங்களுடைய விதிமுறையிலேயே நீங்கள் அமைச்சரவையில் ஈடுபடக்கூடாது, அதாவது கம்யூனிஸ்ட் அமைச்சர் இல்லாத முதல்வர் இல்லாத அமைச்சரவையில் கம்யூனிஸ்டுகள் இடம்பெறக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அதனால அவங்களால இடம்பெற முடியலை. இல்லாட்டினா இவங்க அந்த இவர் சூர்யா வெற்றி கொண்டான்னு சொன்ன மாதிரி முன்னுக்கு ஒருத்தன் பின்னாடி உட்காந்து சைக்கிள்லேயே போய் சேர்ந்தவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலை தான் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே அரசியல் அறிவுள்ளவர்கள் விஜயனுடைய அரசியல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ற நிலையில் இல்லாமல் போனதினுடைய பேராபத்தை உணர்ந்து இந்த தமிழ்நாடு இவ்வளவு சிக்கல்லையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் இருக்குது என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.